கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் தொனி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்போமானா. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்போமானா. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவே. அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினமும் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் உம்மை பாடி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரம் பண்ணும்போது எங்களுக்கு நன்மையானவைகளை தந்து ஆசீர்வதிக்கிறீங்க. உங்கள் தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் தியானிப்பதற்கு சங்கீதம் 136:23. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் எளியவர்களுக்கும் தாழ்மை உள்ளவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் கிருபை கொடுப்பதில் மிகவும் பிரியமாக இருக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஒரு மனுஷனை தாழ்த்தி ஒரு மனுஷன் உயரணும். இதுதான் உலகத்தில் இன்றைக்கி நிறைய பார்க்க முடியும். ஒரு வேலை ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டாலும், ஒரு வியாபார ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டாலும், நாம் வசிக்கிற ஒரு குடியிருப்பு பகுதி எடுத்துக்கொண்டாலும், அல்லது ஒரு வாகனத்தில் பயணம் பண்ணும்போது ஆனாலும், நீங்கள் எந்த இடத்துலையும் பாருங்கள், நிறைய மனிதர்கள் சுயநலமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், எனக்கு எல்லாம் கிடைக்கணும், நான் எல்லாத்துலேயும் முதன்மையாகணும், மற்றவர்களை எவ்வளவாக கெடுத்து, மற்றவர்களை எவ்வளவாக அழித்து, மற்றவர்களை எவ்வளவாக தாழ்த்தி நம்ம உயரலாம் அப்படிங்கிற ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கி நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு போட்டி பொறாமை, அப்படி வன்கண்ணுகள் இதெல்லாம் நிறைந்த இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது தேவன் என்ன செய்கிறார்னா, எளியவர்களுக்கும் அப்படி தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் அவங்கள கிருபை கொடுத்து உயர்த்துவதில் தெய்வம் ரொம்ப பிரியமாக இருக்கிறார். சங்கீதம் 78:39 சொல்லுகிறதே, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகிற காற்றென்றும் நினைவு கூர்ந்தார். ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒரு மாம்சமானவர்கள், திரும்பி வர முடியாதவர்கள் என்று எண்ணி கடவுள் மனுஷன் மேலே ரொம்ப இரக்கமாக அவர் இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு நிலையில் மிகவும் தாழ்த்தப்பட்டிருக்கிறீங்களா? உங்களை வெறுக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். அவருடைய வசனத்தில் சங்கீதம் 103:14 சொல்லுகிறது, நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். அப்போ கடவுள் வந்து மனுஷனை அவன் எல்லாத்துலேயும் குறை உள்ளவன் தான்,
அவன் மண்ணினால் உண்டாக்கப்பட்டவன் தான், ஒரு பலவீனமான மனுஷன்தான் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் எப்போமெல்லாம் தாழ்வு வந்தாலும் நம்மளை அப்படியே மறந்துடாமல் தூக்கி விடுவதில் ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். 1 சாமுவேலில் அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அற்புதத்துக்கு நன்றி சொல்லி ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை பொழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகள் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இப்போ பைபிள் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து நம்முடைய தேவனாய் கர்த்தர் உயர்த்துகிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? நீங்கள் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் மிகவும் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க? உங்கள் எதிர்காலத்தை குறித்து மிகவும் பயந்து போயிருக்கிறீங்களா? நீங்கள் இந்த நாளில் பலவிதமான நெருக்கம் அனுபவித்து ஸ்தோத்திரம், நீங்கள் துன்பத்தின் நடுவில் போகிறீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு உங்கள் தாழ்வில் உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் கூட சொல்லுகிறேன், 107ஆம் சங்கீதம் 41 சொல்லுகிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல ஆக்குகிறான். பார்த்தீங்களா, ஆண்டவர் இப்படி தான் செய்வார். அதனால் நான் எளியவன், ஏழ்மையானவன், என்னை யாருமே விசாரிக்கலை, எனக்கு யாரும் இல்லை, நான் ஒரு அனாதை, இதெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பலமுறை சொல்லுகிற வார்த்தை தான். அப்படிலாம் சொல்லி கொண்டு இருக்காதீங்க. உங்களை உயர்த்துறதுக்கு இந்த உலகத்தில் ஒருவர் இருக்கிறார். அவர் உங்களை கட்டாயம் உயர்த்துவார். அநேகருக்கு முன்னால் உங்களை ஒரு பெரிய சாட்சியாக வைத்து கட்டாயம் தேவன் கனப்படுத்துவார். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று தான், ஆண்டவரை உங்கள் இருதயத்தில் முழுமையாக நீங்கள் என்ன செய்யணும்னா நம்பி அவரை பின்பற்ற தீர்மானிக்கணும். 78ஆம் சங்கீதத்தில் தாவீதை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். 71 சொல்லுகிறது, கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகி இஸ்ரவேலை மேய்ப்பதற்கு அழைத்து கொண்டு வந்தான். ஆடு மேய்த்துக்கிட்டு இருந்தவன் அவனை உயர்த்தலையா? உங்கள் தாழ்வில் உங்களை நினைப்பார், உங்கள் பலவீனத்தில் உங்களை நினைப்பார். நீங்கள் எல்லாராலும் தள்ளப்படுகிற சூழ்நிலை இருக்கும்போது உங்களை நினைத்து உங்கள் கரத்தை பிடிச்சு உங்களை ராஜாக்களோடு உட்கார வைக்கிற அளவுக்கு மேன்மைகளை தருவார். நம்பிக்கையோடு தேடுங்க, நம்பிக்கையோடு அவர் பின்பற்றுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. உங்கள் நெருக்கத்தில் அவங்க தாழ்வில் நீங்கள் அவங்கள நினைவு கூர்ந்து உன்னதத்தில் உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.